வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிரிமினல் ஜஸ்டிஸ் எ ஃபேமிலி மேட்டர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு 3 எபிசோட் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மத்த எபிசோட் எல்லாமே இனி தொடர்ந்து வர்ற வாரங்கள்ல வியாழக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகுற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சீரிஸோட கதை என்னன்னு பார்க்கலாம். டாக்டர் ராஜ் நாக்பாலுக்கு நர்ஸ் ரோஷினி கூட அஃபேர் இருக்கு. அதுக்காக அவரோட மனைவி அஞ்சுவ விட்டு அவங்க பிரிஞ்சு இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. டாக்டர் கூட அவரோட பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பேரு இரா. அந்த பொண்ணுக்கு ஹெல்த் இஷ்யூஸுமே இருக்கு. அதனால ரோஷினி அவங்கள ரொம்ப கேர் பண்ணி கவனிச்சுக்கிறாங்க. இதுல ரோஷினியும், இராவுமே ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க. இப்போ இராவோட பர்த்டே வருது. அதுல ரோஷினிக்கு ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படுது. அதனால அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணும் ராஜோட வீட்லயே அவரோட மடியிலேயே பிணமா கிடக்குறாங்க ரோஷினி. இத அங்க வர்ற வேலைக்காரங்க பார்த்து சத்தம் போட எதுத்த வீட்ல இருக்க அஞ்சு வந்து பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுறாங்க. போலீஸ் வந்து ராஜ் நாக்பால அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க. இப்போ இந்த கேஸ் நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் ஹீரோ மாதவ் மிஸ்ராவுக்கு போகுது. அதுக்கப்புறம் இந்த விசாரணை எப்படி நடக்குது? இந்த கேஸ்ல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா? இந்த கேஸ மாதவ் மிஸ்ரா எப்படி கொண்டு போறாரு? அவரு நடத்துற விசாரணைலாம் என்ன அப்படிங்கிறது தான் மொத்த கதைக்களமே. வக்கீல் மாதவ் மிஸ்ராவா பங்கஜ் திரிபாதி சொல்லவே வேணாம். வழக்கம் போல அசால்ட்டா மனுஷன் பண்ணிட்டு போயிடுறாரு. மத்தவங்க எல்லாருமே கேரக்டர் கச்சிதமா பொருந்தி போயிடுறாங்க. இந்த முதல் 3 எபிசோட்ல கதைக்கு தேவையான எல்லாத்தையுமே கரெக்ட்டா செட் பண்ணியிருக்காங்க. அதாவது யார் கேரக்டர் என்ன மாதிரி அப்படிங்கிறத நமக்குள்ள பதிய வச்சுட்டு, அடுத்து ஒவ்வொருத்தர் மேலயுமே நமக்கு சந்தேக பார்வைய ஈஸியா பரவ விட்டுர்றாங்க. இது எல்லா கிரிமினல் ஜஸ்டிஸ் சீரிஸ்லயுமே இருக்கும். இதுலயுமே அது நல்லாவே செட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா ஒவ்வொரு எபிசோட் முடியிறப்பவுமே இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்த நச்சுன்னு பதியிற மாரி சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அது நமக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே உண்டாக்கிடுது. அடுத்து முந்தைய சீசன்கள்ல பாதி விசாரணையும் மீதி கோர்ட் ரூம் டிராமாவா தான் இருக்கும். இந்த 3 எபிசோட்லயும் அதுக்கான அடித்தளத்த நல்லாவே போட்டிருக்காங்க. மீதி வர எபிசோடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே உண்டாகியிருக்கு. என்ன இந்த மாதிரி சீரிஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா எபிசோடையுமே மொத்தமா விட்டுறணும். அப்பதான் பார்க்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி இவ தான் கொலை பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்போடவே நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச்சா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஆனா, ஹாட்ஸ்டார் மத்தகம் சீரிஸ்ல இருந்து பாதி பாதியா பிரிச்சு விடுற அதே தப்ப தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் திருந்துறா பரமான்னு தான் ஹாட்ஸ்டாருக்கு சொல்லணும்னு தோணுது. அடுத்து எபிசோடுகள்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யார் கொலையாளின்னு நாமளும் சேர்ந்தே கண்டுபிடிப்போம். அடுத்து ஒரு நிமிஷம் சந்திப்போம் மகளே. நன்றி, வணக்கம்.